வணக்கம். திருச்சி மரக்கடை அருகே உள்ள தனியார் அரங்கில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாநில இளைஞரணி செயலாளர் ஷேக் முகமது ஃபாரூக் அவர்கள் தலைமை வகித்தார். மாநில தலைவர் வக்கீல் அகமது, மாநில பொருளாளர் இன்டர்நேஷனல் மஜ்லிஸ் துணை பொதுச் செயலாளர் கமருதீன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மாநில செயலாளர் உணர்வு இப்ராஹிம், மாநில இணை பொதுச் செயலாளர் ஆல்பா நஜீர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த மாவட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு கட்சி மற்றும் அமைப்புகளில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து மாநில தலைவர் வக்கீல் அகமது அவர்கள் பேசுகையில், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தேசிய கட்சி. இந்த கட்சி சாதி மதம் பாகுபாடு இன்றி அனைவரும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சியாகவும், அவர்களுக்காக உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் கட்சியாகவும் தேசிய அளவில் செயல்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 போட்டியிட உள்ளோம். அதற்கான ஆயத்த பணிகள், ஆலோசனைகள் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகின்றது. திமுக சிறுபான்மையினருக்கான குரல் கொடுக்கும் கட்சி என்று சொன்னாலும் உண்மையில் குரல் கொடுப்பதில்லை. சிறைவாசிகள் விடுதலை, இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு உதாரணங்களை கூற முடியும். மஜ்லிஸ் கட்சியின் செயல்பாடுகளை பார்த்து பல்வேறு மாவட்டங்களில் ஆர்வமுடன் கட்சியில் இணைந்து வருகின்றனர் எனவும் பேசினார். இந்த கூட்டத்தில் மாநில, மாவட்ட கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் மாவட்ட தலைவர் அப்பாஸ் அவர்கள் நன்றியுரை வழங்கினார்.